சென்னை மாநகரில் உள்ள கூவம் நதியை சீரமைக்கும் பணியை அரசு அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. சென்னை மாநகரில் ஓடக்கூடிய கூவம் நதியை மீண்டும் சீரமைப்பு செய்யும் பணியை அரசு அதிகாரிகள் மும்முரமாக நேற்று தொடங்கியிருக்கின்றனர். அதாவது சென்னை மாநகரில் ஓடக்கூடிய இந்த கூவம் நதியானது சென்னை மாநகரின் கழிவுநீர் ஓடக்கூடிய நதியாக மாறியிருக்கிறது. கழிவு நீரால் மிக மோசமான நிலையை இந்த கூவம் நதி எட்டியிருக்கிறது. மிக சாக்கடைகள் ஓடும் நதியாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த கூவம் நதியை சீரமைத்து மீண்டும் அழகாக மாற்றுவதற்கான திட்டத்திற்கான அடிக்கல்லை கடந்த செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அடிக்கல்லை நாட்டினார். இந்த நிலையில் கடந்த மழை வெள்ள பாதிப்பு காரணமாகவும் தேர்தல் நடந்து முடிந்த காரணத்தினாலும் இந்த பணிகளில் சில தொய்வுகள் இருந்தது. இந்த நிலையில் மீண்டும் இந்த கூவத்தை மறுசீரமைப்பு செய்யும் பணியில் அதிகாரிகள் மீண்டும் தொடங்கியிருக்கின்றனர். அதாவது முதல் கட்டமாக கூவம் நதியில் கலக்கக்கூடிய அந்த குப்பைகளை எல்லாம் அகற்றுவது, அங்கு இருக்கின்ற வேஸ்ட் பொருட்களை எல்லாம் அகற்றுவது போன்ற பணிகளில் ஈடுபடுகிறார்கள். மேலும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து கழிவுநீர் கூவத்தில் கலக்காதவாறு அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். இது 2000 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது. இது நீண்ட கால திட்டமாக குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற 5 ஆண்டுகள் பிடிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.